நாம் செய்கிற ஊழியமாக இருக்கட்டும், நம்மளுடைய பல காரியங்களாக இருக்கட்டும், அது தேவன் முன்குறித்த தேவனுக்கு விருப்பமான ஒரு இடமான்னு பார்க்கணும். ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, போகாம நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அவர் சொன்ன இடத்துல இருக்கும்போது தான் இருந்தோம்னா வாக்கு தத்துவமே நிறைவேறலாம். ஆனா அவர் விருப்பம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா, நிறைவேற இருக்க வாக்கு தத்துவம் கூட தடையாயிடும். அங்க இருக்கிற மக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு பண உதவி கிடைக்குது, அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தர் அந்த இடத்துல சொல்றாரா, நிச்சயமா அந்த இடத்துல வேலையும் செய்யலாம், குடியிருக்கலாம், ஊழியமும் பண்ணலாம். ஈசாக்கு சொல்றாரு, இந்த தேசத்துல நீ குடியிரு. அவன் குடியிருந்தான். என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, 12வது வசனத்துல ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு